இதை கேட்குற தேயானுக்கு பயங்கரமா கத்துறான். என்னடா சொல்ற, என்னடா பண்ற அப்படிங்கிறப்போ, நீ 7 வருஷம் கழிச்சு ஜெயிலிருந்து வர்றப்போ உனக்கு கொஞ்சம் சொத்து வீடு இருக்குமே தவிர்த்து எஃபி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிங்கிறது இருக்காது. அதை நான் பொது உடைமை ஆக்கிடுவேன். அதுக்கான பவர் என்கிட்ட இருக்கு. நான் தான் இப்போ அந்த பையனுக்கு கார்டியனா இருக்க, முடிவெடுக்கிற இடத்துல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு வந்துருவாரு. அதுக்கப்புறம் அக்காவை பார்க்க வந்து என்ன மன்னிச்சிருக்கா, உன்னை நான் காப்பாத்தி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுறாரு. அதுக்கப்புறமாக எல்லாரும் இயல்பு நிலைமைக்கு திரும்புறாங்க. இந்த கிம்முக்கும் யூனாவுக்கும் இடையில ஒரு காதல் இருக்கும். அதுல யூனாவும் சொல்றதை விட கிம்முக்கு தான் யூனா மேல காதல் இருந்திருக்கும். கடைசியில் அந்த காதலையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. 2 வருஷம் யூரோப் ட்ரிப் போகணும்னு சொல்லிட்டு யூனா பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா கிம் இன்னும் மிலிட்ரி சர்வீஸ் பண்ணிருக்க மாட்டாரு. அதுக்கான நோட்டீஸ் வர அவர் அதுக்கு போக வேண்டியதாக போயிடுது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு அப்படின்னு இருக்கிறப்போ ஒருத்தர் மட்டும் தனியா இருந்திருப்பாரு. நம்ம லாயரோட அசிஸ்டன்ட். அவருக்கு ஒரு பேர் கிடைச்சிருச்சு. ஆஃபீஸ் அசிஸ்டண்டா ஒரு பொண்ணை இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. அந்த பொண்ணுக்கும் இவருக்கும் இடையில காதல் மலர்ந்துருச்சு. எல்லாருமே ஜாலியா உட்காந்து பேசி சிரிச்சிட்டு இருக்கிற சமயத்துல ஹீராக்கு ஒரு நியூஸ் வருது. இந்த மாதிரி நான் ஒரு ஸ்கூல் டீச்சர், இந்த ஸ்கூல்ல ஒர்க் பண்றேன். என் கிளாஸ்ல படிக்கிற பையன், அவன் உடம்புல நிறைய காயங்களை நான் பாக்குறேன். அது என்ன ஏதுன்னு தெரியல. அவனுக்கு அம்மா அப்பா கிடையாது. இவனை தத்தெடுத்து தான் வளர்த்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேரண்ட்ஸ் கிட்ட போய் என்ன ஏதுன்னு கேட்ட, நீங்க எப்படி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்டயும் எகிரிடுறாங்க. சரி போலீஸ் ஸ்டேஷன் போகலாம் அப்படின்னு பார்த்தா ஆதாரம் இல்லாமல் கேஸ் எடுத்துக்க மாட்டோம்னு சொல்றாங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால தான் உங்க ரிவெஞ்ச் சேனல்ல அந்த நம்பர் வந்தது இல்லையா, அதை வச்சு கூப்பிடுறேன் அப்படிங்கிறப்போ கண்டிப்பா உங்களுக்கு நம்ம ஹெல்ப் வேணும் அப்படிங்கிற முடிவுக்கும் அங்க போய் உங்களை பார்க்கணுங்கிற முடிவுக்கும் ஹீரா வந்துடுறாங்க. யூனா என்னோட யூரோப் ட்ரிப்பே கேன்சல் பண்ணிட்டு நான் இந்த கேஸுக்காக வரேன் அப்படின்னு சொல்றாங்க. நீ போய் ரெஸ்ட் எடுக்கும், நாளைக்கு மிலிட்ரி சர்வீஸ்க்கு போகணும்ல அப்படிங்கிறப்போ பரவாயில்ல, அது நாளைக்கு காலையில் தானே, இன்னைக்கு நைட் வரைக்கும் டைம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அங்கிருந்து ஒரே கேங்கா கிளம்ப மக்களுக்கு ஹெல்ப் வேணுங்கிற வரைக்கும் இந்த ரிவெஞ்ச் சேனல் தொடர்ந்துட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராமாவை இங்கே இப்படியே முடிக்கிறாங்க. ஃபுல் அண்ட் டீட்டெயில் ஸ்டோரி பார்க்கணும் அப்படின்னா வாய்ஸ் ஆஃப் வினோதினி சேனலை விசிட் பண்ணுங்க.